நாம் யாருக்காக அமல் இபாதத்துகள் செய்கிறோம்? நாம் யாருக்காக தொழுகிறோம்? நாம் யாருக்காக நோன்பு நோட்கிறோம்? நாம் யாருக்காக சதக்கா செய்கிறோம்? இது போன்ற அமல் இபாதத்துகளை நாம் யாருக்காக செய்கிறோம்? நிச்சயமாக அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம். ஆனால் சிலர்களுடைய அமல் இபாதத்துகள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்? யார் அவர்கள்? இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், லா தஸிஹுல் இபாதத்து இல்லா பஅத மஅரிஃபத்தில் மஅபூத். வணங்கப்பட வேண்டிய அல்லாஹ்வை சரியான முறையில் அறியாமல் அவர் செய்யக்கூடிய அமல் இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக கூறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, யார் ஒருவர் அல்லாஹ்வை பற்றி சரியான முறையில் அறியாமல் அவருடைய கற்பனையில் தோன்றியது போன்று அல்லாஹ்வை நினைத்து கொண்டு அவர் அமல் இபாதத்துகள் செய்வாராக இருந்தால் அவருடைய அமல் இபாதத்தில் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும்? அவர் சில வேளை அல்லாஹ்வை கற்பனை செய்து கொண்டிருக்கலாம். அல்லாஹு தாலா ஒரு சடத்தன்மை கொண்டவன், அல்லாஹு தாலா மனிதனை போன்றவன், அல்லாஹு தாலா வெளிச்சம், அல்லாஹு தாலா ஒரு உருவம், பெரிய உருவம் கொண்டவன் அல்லது சிறிய உருவம் கொண்டவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் எவ்வாறு அல்லாஹ்வை அவர் அறிந்தவராக ஆகுவார்? அவருடைய அமல் இபாதத்துகள் இதே நிலைமையில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தன்மைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் அவனை பற்றி எவ்வாறு கூறியிருக்கிறான் என்பதை கற்றதன் பின்பு அல்லாஹு தாலாவுக்காக அமல் இபாதத்துகள் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்விடம் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.